ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. அதாவது நம்ம செய்யற வேலைய மற்றவங்க செய்யற வேலையோட கம்பேர் பண்றதோ, இல்ல நம்ம செய்யற சில விஷயங்களை மற்றவங்களோட சேர்ந்து நம்மளே அதை கம்பேர் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு பதிலா நேத்து கூட இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அண்ட் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களை பத்தி யோசிக்கிறத கண்டிப்பா வந்து நீங்க காலப்போக்கில் அவாய்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் அதை சம்பந்தப்பட்டு வர ஒரு ஒரினஸுமே வந்து போகும். டி மான்டி காலனி 2, டி மான்டி காலனி 2 இது வந்து டி மான்டி காலனி 1 படத்தோட ஒரு டைரக்ட் சீக்வல் தான். ஏன் டி மான்டி காலனி இவ்வளோ ஹாரிஃபைங்கா இருக்கு, ஏன் எல்லாரும் சாகுறாங்க அப்படிங்கிற ஒரு அடித்தளத்தை இந்த டி மான்டி காலனி 2 படத்துல வந்து போட்டிருக்காரு டைரக்டர் அஜய் ஞானமுத்து. அதுக்கு டி மான்டி காலனி 1 பார்த்தே ஆகணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நோ. ஸ்டாண்டலோனா இந்த படம் உங்களுக்கு சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள்லாம் எனக்கு பர்சனலா டைரக்டர் விக்ரம் கே குமார் 24 ஆவரும் நல்ல கேங் லீடர், மனம் அப்படிங்கிற படங்கள்லாம் எடுத்த டைரக்டர் விக்ரம் குமாரோட டைரக்ஷனும் அவரோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்குமே வந்து ஒவ்வொரு படத்துலையும் வெப் சீரியஸ்லயுமே வந்து இப்போ ரீசெண்டா தூதா அப்படின்னு நாக சைத்தன்யா வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாரு. அது வேற பழைய சேனல்ல இருக்குது. அந்த பழைய சேனல் என்ன பண்ணாலும் ரிட்ரீவ் பண்ண முடியல என்னால. இந்த மாதிரி சில விஷயங்கள் வீடியோல பேசும்போது நினைக்கும் போது அந்த சேனல் எப்படியாவது நம்ம கையில வராதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். பட் கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, டைரக்டர் விக்ரம் கே குமார் அவரோட படங்கள்லயும் சரி அவரோட வெப் சீரிஸும் சரி ஒரு ஃப்ரேம்ல ஏதோ ஒரு விஷயம் காட்டினார்னா அது வந்து ஒரு விஷுவலா காட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸா வந்து காட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹாரர் ஒர்க்கா காட்டுறதா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கா பிளே பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ் மூலியமா அந்த கேரக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்திலயுமே எவ்ரி மைன்யூட் டீடைல்ஸ்லயுமே வந்து கதையை வச்சிருப்பாரு. அது ஒவ்வொரு லேயரா வந்து பிரேக் ஆகி படத்தோட எண்டில் பார்க்கும்போது வந்து இதை தாண்டி ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை வந்து டைரக்டர் விக்ரம் கே குமார் அவரோட படங்கள்ல எனக்கு பர்சனலா தந்தாரு. அந்த விஷயம் வந்து இந்த டி மான்டி காலனி 2ல வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைம் கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அதுவும் பெர்ஃபெக்டா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்த ஒரு பார்ட் 1க்கு ஒரு ப்ராப்பரான சீக்வல் எழுதி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு சீனுமே வந்து எப்படி எடுக்கணும், அதுக்கு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அண்ட் எந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீன் வரணும் அப்படின்னு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப நீட்டான ஒர்க்கை வந்து இந்த டி மான்டி காலனி 2 படத்துக்கு தந்திருக்காரு. அண்ட் ஏன் இவ்வளோ விஷயத்த வந்து டைரக்டர் அஜய் ஞானமுத்து பற்றி நான் பேசுகிறேன்னா, அவர் படங்கள் எனக்கு ரீசெண்டாக வந்த கோப்ரா படங்கள் வந்து என்னதான் வந்து ஒரு கிரிட்டிக்கலியாகவும் சரி ஒரு படமாகவும் சரி எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் அந்த பட ரிவ்யூல அதுவும் அந்த பழைய சேனல்ல தான் இருக்கு. என்ன சொல்லியிருப்பேன்னா, அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் சூப்பரா இருக்கு. பட் எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அவருக்கு எப்படி வந்து கதை எழுதும் போதும் படம் எடுக்கும் போதும் ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கு தர முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு அவர் எடுக்கிற படங்கள் வந்து படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். கோபுரா மூவி ரிவ்யூல சொல்லியிருப்பேன். சிம்பிளா சொல்ல போனா டைரக்டர்ஸோட விஷனை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் பண்ணணும், படத்துக்குள்ள அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய டைரக்டர்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு மேட்டர் தான் வந்து டைரக்டர் அஜய் ஞானமுத்து கிட்ட இருந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரிவ்யூ வீடியோல சொல்லியிருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு சே அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே நிறுத்தி நிதானமா பேசிக்ஸ்ல இருந்து வந்து இந்த டி மான்டி காலனி 2 படத்துல ஒவ்வொரு சீன்லயுமே வந்து எழுதி
ரொம்ப அழகா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு டைரக்டர் அஜய் ஞானமுத்து. இதை தாண்டி படத்தோட ஒர்க்ஸ் அண்ட் ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் எனக்கு வந்து பெருசா ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா இருக்கு ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸே ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியா தான் வந்து வச்சிருக்காரு. சில கேரக்டர்ஸோட ஆர்ட் டெவலப்மெண்ட்ல அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா ஒரு மாதிரி ஹாண்டிங் ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஃபீல் வந்துட்டாலே வந்து ஒரு ஹாரர் படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு ஹாண்டிங் ஃபீல் வந்து இந்த டிமாண்டி காலனி 2 படத்துல எல்லா வகையிலுமே கதையோட கனெக்டடா ஒரு சீன் கூட வேஸ்ட் பண்ணாம சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், பிரியா பவானி சங்கர் வாட் ஷி இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல கண்டிப்பா டெபிங்கிற கேரக்டர்ல நீங்க பாப்பீங்க. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு அருள்நிதியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து பிரியா பவானி சங்கருக்கு தான் இந்த படத்துல அதிகம். அதை ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி நடிச்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் படத்தோட செட் ஒர்க்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு செட் ஒர்க். இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துல ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு விஎஃப்எக்ஸ் பத்தி நான் லேட்டரா சொல்றேன். பட் அந்த கதைக்குள்ள ஒரு விஷனை வந்து ஒரு செட் ஒர்க்கா கொண்டு வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்டையும் வந்து சில விஷயங்கள்ல இது செட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்ல கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிபிக்கா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் பிசிக்ஸ், மிரர் டைமென்ஷன், அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயினா பட்ஜெட் ரீசன்னா தெரியல, பட் விஎஃப்எக்ஸ் நிறைய சீன்ஸ்ல வந்து ஒர்க்கே ஆகல. கிரீன் மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் தந்துடும். அண்ட் நடுவில் சில கொஞ்ச நேரம் கதைக்குள்ளதான் இருக்காங்க, பட் ஆனா லேக் ஆன மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்கிறத தாண்டி என்னது இது, இந்த சீன்ல லைட்டிங்கே சரியா இல்லையே. அண்ட் இந்த படத்தோட டிஐ ஒர்க் வந்து கதையை எந்த வகையிலையும் என்ன பாதிக்கல, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா சின்ன வயசுல கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒரு பேய் நாடகம் எல்லாம் போடுவாங்கல்ல, ஜிம்பும்பா, மைடியர் பூதம், மேஜிக் பென்சில், அதுல வர அனிமேஷன்ஸ் மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸையுமே வந்து ப்ராப்பரா எழுதி அதுக்கும் டெப்த் கொடுத்து அதுக்கும் டைம் கொடுத்து ஏகப்பட்ட பிரான்சைஸ் எல்லாம் வந்திருக்கு. பேய் பிரான்சைஸ், அரண்மனையா இருக்கட்டும், காஞ்சனாவா இருக்கட்டும், சந்திரமுகியா இருக்கட்டும், இப்படின்னு அந்த படங்களுக்கு செலவு பண்ற விஎஃப்எக்ஸ்ல ஒரு பாதி அமௌண்ட் இந்த படத்துல கிடைச்சிருந்தா மேபி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் இது வந்து பெருசா ஸ்பாயிலர்ன்ட்டு இல்ல, டெத் டேன்னு வந்து ஜூன் 6 வந்து இந்த படத்துல செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்குன்னு இல்ல, ஜூன் 6 அன்னைக்கு பர்த்டே வச்சவங்களுக்கெல்லாம் படம் பார்க்கும்போது அண்ட் பர்சனலா எனக்கு படம் பார்க்கும்போது வேற டேட்டே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டா தான் சொல்றேன். பட் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்டா ஜூன் 6 வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு அமானுஷ்ய விஷயங்களை பத்தி நீங்க கூகுள்ல தெரிஞ்சுப்பீங்க. அந்த ஜூன் 6ங்கிற நம்பருக்கு ஒரு ஹாண்டிங் ஃபீல் இருக்கு. அது படத்துல நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் படத்தோட சாங்ஸுங்க, அதாவது கேட்கறக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி மாண்டேஜா வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. கதைக்குள்ள இருக்கிற சாங்ஸா தான் வந்து படத்துல இருக்கு. தனியா வந்து ஒரு அவுட்டோர் ஷூட் அப்படின்லாம் போகாம கதைக்குள்ளேயே அந்த சாங்கை வந்து வச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சாங் கேட்கறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி டிமாண்டி காலனில என்னதான் வந்து அது ஒரு ஹாரர் படமா இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்க ஒரு ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த படத்துல அந்த ஹியூமரை வந்து சித்தப்பா கேரக்டர்ல ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டையும் அருள்நிதி சில சீன்ஸ்ல ஹியூமரா பண்ற சில விஷயங்கள், அவரோட டைலாக் டெலிவரி அப்படின்னு கொஞ்சம் கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இந்த படம் கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஹாரர் பட எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல அருள்நிதி நடிச்ச அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு பேரலல் வேர்ல்டு ரியாலிட்டிக்கு இந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவு கெப்பாசிட்டியும் பொட்டன்ஷியலும் இந்த படத்துல வந்து இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுதுங்க. தாராளமா ஃபேமிலியோட நீங்க போய் இந்த படத்தை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாரர் படம், அதுவும் தமிழ்ல லேயர்ஸ் எல்லாம் வச்சு எல்லா வகையான ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி என்டர்டெய்னிங்கா வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட டீம் ஒரு நல்ல டீம் எஃபர்ட். அந்த டீம் எஃபர்ட் வந்து நம்ம தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன்ல எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல. பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் இந்த படத்துக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்பி தியேட்டரிக்கலா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. போய் இந்த படத்தை தியேட்டர்ல அப்ரோச் பண்ணி டிமாண்டி காலனி 2
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த ஆடியன்ஸ் மறக்காம படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே. அண்ட் இந்த டிமாண்டி காலனி 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. டிமாண்டி காலனி 2 the end is too far and it's just the beginning, or the sentences having the same meaning but the words are different. Likewise, டிமாண்டி காலனி 2 also stands out very good among all other horror films in the world. And நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.